இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இந்த அருமையான ஒரு சாட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பொரி வச்சு ஒரு சாட் ஐட்டமு அருமையாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லா ஒரு அரோமாவோட டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து அழகாக பிளேட்டில் சேவ் பண்ணி குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். வயசானவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சாட் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களுடைய குட்டியான பசியை ஆற்றலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாட் ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறோம். பொரி வச்சு இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பொரியை ஃபுல்லாக இதில் இந்த ஒரு பிளேட்டில் போட்ட பிறகு இந்த மிக்சரு கடையில் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். இந்த மிக்சர் வாங்கினா வாங்கலாம், இல்லை பாம்பே மிக்சர் பொடியாக இருக்குமே அது வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மிக்சர் பிடிக்குமோ அது வாங்கி இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வந்த பிறகு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூண்டு நல்லா தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. தோலோடு தான் பொரித்து எடுக்கணும். இதில் போட்டுக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை. உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கொஞ்சோண்டு வறுத்து நம்ம அடுத்தது உடச்சக்கடலை, பொட்டுக்கடலை எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இதை வறுத்து போட்டுக்குங்க. அதில் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. எண்ணெய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி மசாலாலாம் தீஞ்சிடும். போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த வறுத்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு நல்ல சாட் ஐட்டம், நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சரி பெரியவங்களும் சரி ஒரு சின்ன அவங்களுடைய பசியை ஆற்றுற மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க. வீட்டில் இருக்கிற வயசானவங்களும் சரி ஸோ சின்னதாக அவங்க பசியை ஆற்றணும், பட் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலைலாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்கள் வந்து நல்ல ஒரு பொட்டுக்கடலை வேர்க்கடலைலாம் நம்ம தனியாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைசஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே போல் ஒரு மசாலா சாட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்து சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்க வரை உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.